கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக விஜய் அவர்கள் தற்போது புதிதாக பொறுப்பேற்றிருக்காங்க. நம்மளுக்கு கேள்வி ஊடகத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நான் அவரை வாழ்த்த மாட்டேன், வரவேற்கவும் மாட்டேன். ஏன்னு கேட்டால் அவருடைய முதலமைச்சராவனுக்கான வழி தவறான வழி. அவர் வந்த முறையும் இயந்திர முறை, பாஜகவின் தந்திர முறை. அதனால் பாஜக என்ன சொல்வான்னு கேட்டால், எனிஹவ் எனிவே ரிசல்ட் ஃபைனலாக சக்ஸஸாக இருக்கணும். ஃபைனலி சக்ஸஸ். எந்த வழியிலும் போ. அதான் 101 அமைப்புகள் அவன் வச்சுருக்கான். பாஜக என்பது அரசியல் பிரிவு. இந்து சேனா, மகிழா, இந்து பக்த சபை, என்னென்னமோ வச்சுருக்கான். 102வது அமைப்பு தான் தாவேக்கா. அது என்னுடைய பார்வையில் 100க்கு 100 உண்மையானது. அதனால் ஆர்எஸ்எஸ் பாஜக கால் பதித்து விடக்கூடாது என்று நாம் கருதினோம். அவங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு விதமாக வருவாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவங்க 100 ஆண்டுகளாக திட்டமிட்டு தோற்றார்கள். இன்றைக்கு நான் வருத்தத்துடன் பகிர்ந்து கொள்கிறேன், பாஜகவின் ஆட்சி கால் பதித்து விட்டது விஜய் உருவத்தில் தமிழகத்தில். இது நம்முடைய நண்பர் கூட திருமா காலம் என்று சொன்னார்கள். அதில் நான் மாறுபட்டேன். இது பாஜக காலம், இது அமித்ஷா காலம், இது விஜய் காலம் என்பது மோடி காலம். விஜயின் உருவத்தில் மோடி காலம். இங்கே ஆர்எஸ்எஸ் 100 கனவு கால் பதித்திருக்குது. இந்த பேட்டியை நீங்கள் வரலாற்று பதிவாக வச்சுக்கிறீங்க. காலம் செல்ல செல்ல நான் சொன்ன கருத்துக்கள் உண்மைகள் உடையும். அதனால் அவர் ஏற்கனவே பாஜகவால் திட்டமிட்டு துபாயில் பேசி இறக்கப்பட்டவர் தான், ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பே. அதனால் அவருடைய வருகையின் போதே நான் அவர் பாஜகவின் பீட்டும் என்று சொன்னேன். இப்பொழுதும் அவர் வந்திருக்கிறாரு. அவங்க தமிழ்நாட்டில் பெரியாரை எதிர்த்து அரசியல் செய்து சீமான் போன்றவர்களை உருவாக்கி பார்த்தார்கள். அது தோல்வியை தெளிவியது. முருகன் விஷயத்தை கையில் எடுத்தாங்க, நம்முடைய திருப்பூர் விஷயத்தை, தோல்வியை தெளிவியது. தொடர்ச்சியாக அவங்களுக்கு தோல்வியை தெளிவுடன் அவர்களுக்கு பல உருவங்களில் வருவார்கள். இன்றைக்கு கூட பெரியார் திடலுக்கு சென்றிருக்கிறார். இது வகையான ஒரு விஷயம். பெரியாரை வாழ்க என்று சொல்லிவிட்டு சங்கிய ஆட்சியை உருவாக்கு. இன்னைக்கு ஆசிரியர் வீரமணியை போய் சந்திச்சிருக்கிறார். இது ஒரு வகையான சங்கித்தனம் தான். இது ஒரு சங்கித்தனமான விஷயம்தான். அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் எதிர்ப்பேன். திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஊழல் செய்திருக்கிறது, லஞ்ச லாவணியத்தில் ஈடுபட்டது. ஆனால் உலகம் தோன்றிய காலத்திலிருந்து ஊழல் லஞ்சம் நியாயப்படுத்தலை. ஆனால் சமூக நீதி கட்டமைப்பை தமிழனாக இன்றைக்கு உயர்வதற்கு காரணமானது திராவிட முன்னேற்ற கழகம். அதை மறுக்க முடியாது. நான் விமர்சனம் வைப்பேன் திமுக மேல, திமுக தலைவர் ஸ்டாலின் மேல விமர்சனம் வைக்கலாம். ஆனால் அவங்க உருவாக்கிய கட்டமைப்பு தான் இங்கே மனிதனை மனிதனாக உருவாக்கியது. அதனால தாய் உறவு குட்டி பகை மாதிரி அவங்களுடைய ஏற்பாடு. நீ பெரியாரை புகழ்ந்தாதான் தமிழ்நாட்டில் ஒத்துக்குருவாங்க. அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஆர்எஸ்எஸ் பாஜக பெரியாரை விமர்சனம் பண்ணி. நீங்க இன்னைக்கு விஜய் ஜோசப் விஜய் விமர்சனம் பண்ணாரு, எச் ராஜா. இன்னைக்கு ஏதாவது பேசியிருக்காரா? பாஜக தரப்புல விமர்சனம் ஏதாவது இருக்கா? ஏன்னா அவங்க ஆளு இதுவரைக்கும் ஒரு விஜயின் போட்டவர் இப்போ ஜோசப் விஜயின் போட சொன்னது பிஜேபி. ஏன் போட சொன்னாங்கன்னு கேட்டா, நாங்க ஒரு கிறிஸ்தவர் ஆட்சியவே அனுமதிச்சிருக்கோம். பாத்தீங்களா, பாஜக ஒரு மதச்சார்பற்ற கட்சி. அர்ஜுன் சம்பத் அமைதியா இருக்காரு. ஏன் அமைதி? அவர் கிறிஸ்தவன் அல்ல இல்லையா அப்படின்னு சொன்ன ஆர்எஸ்எஸ் பேச்சை பூரா நீங்க பாருங்க. அந்த இந்து பக்த சபை உங்க பூரா இன்னைக்கு காடேஸ்வரன் பேசியிருக்காரா? இந்து முன்னணி விமர்சனம் பண்ண மாட்டாங்க. அது பிஜேபியால் இறக்குமதி செய்யப்பட்டு தாவேக்கா என்ற போர்வையில் பாஜக ஆட்சி இங்கு இந்த 2026 எதை வரக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது விட்டது. இன்னைக்கு அவர் பதவியேற்பு விழாவில் நீங்க 60 ஆண்டு கால திராவிட இயக்கத்துடைய வெற்றியை முதல்ல சிதைக்கிறேன், சம்பட்டியால் உடைக்கிறேன் மாதிரி உடைச்சிருக்காரு. அமுதுக்கு தமிழ் என்று பெயர்.
என் உயிர் தமிழ். அந்த தமிழ் மொழி தமிழ்நாட்டில் இன்னைக்கு 3வது இடமா போயிருக்கு. இந்த அணில் குஞ்சுகள் தற்கூரிகளுக்கு என்ன தெரியும்? ஆடுறைய தற்கூரியை இதுவரைக்கும் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் முதலமைச்சராக வரும்போது வங்காள மொழி தான் வந்தே மாதரம் வந்தே ஏமாத்திரம் சொல்றாங்க. வந்து ஏமாத்த போறாரு விஜய். வந்தே மாதரமா வந்தே ஏமாத்திரமான்றாரு. ஜனகணமன வங்காள மொழி. 3வது தமிழ்தாய் வாழ்த்துன்னு சொன்னா இதை இன்னைக்கு சிபிஐ நாளே ஆதரவு நேற்று கொடுத்துட்டு இன்னைக்கு சிபிஐ கண்டனம் தெரிவிக்குது. இது தேவையா? இது அவசியமான்றேன். அப்போ ஒரு தமிழ் கலாச்சாரத்தை உடைப்பேன்றதுக்கு தான் அன்னைக்கு அவர் கோட்டு சூட்டு போட்டு வந்தது. தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம், தமிழுடைய கலாச்சாரம் என்ன? இன்னைக்கு கூட நீ வேட்டி சட்டை அணியாம வரனா தமிழ் மொழி அழிப்பேன் சிம்பாதிக்கா சொல்றாரு. நான் கோட்டு சூட்டு போட்டு வரேன்னு என்ன அர்த்தம்? கோட்டு சூட்டு உனக்குன்னா திருமணம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு கலாச்சாரத்தை நான் தமிழ் கலாச்சாரம் வேட்டி சட்டைன்றதை உடைக்கிறேன் தான் இன்னைக்கு அவர் காட்டிருக்காரு. அவர் அதில் பேசும்போது வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன். வெள்ளை அறிக்கைக்கு அர்த்தம் சொல்லும். நான் முதல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வெள்ளை அறிக்கை என்னன்னு தெரியுமா அவருக்கு? எடுத்த உடனே அது அரசு மேடை. அரசு மேடையில தாவேகா மேடை மாதிரி தற்குறித்தனமா பேசக்கூடாது. அரசு விழாவில் முத பொறுப்பேற்றுறீங்க. முத பொறுப்பேற்றனே எந்த முதலமைச்சர் அரசு விழாவில் இப்படி பேசுனது இல்லை. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே சொன்னார், எனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி, வாக்களிக்காத மக்களுக்கும் நான் தான் முதல்வர், வாக்களிக்காத மக்கள் ஏன் இவருக்கு வாக்களிக்கவில்லை என்று வருத்தப்படும் அளவுக்கு உங்களுக்கும் சேர்த்து நன்மை செய்வேன்னு சொன்னார். ஆனா இவர் ஒரு தாவேகா 4ஆம் தர அரசியல்வாதி மாதிரி இவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? பவர் சென்டர் என்கிட்ட இல்லை. இப்ப நான் கேட்கிறேன், பகிரங்கமா கேட்கிறேன், விஜயை கேட்கிறேன், உங்க கட்சியில ஆனந்த மீறி யாராவது செங்கோட்டையன் உள்ள வர முடியுமா? ஏன் 5 நாளா இந்த நாஞ்சில் சமத்து உங்க பார்க்க துடிச்சுக்கிட்டு இருக்காரு, உங்களுக்கு தெரியுமா? நீங்க எப்படி உட்காந்துருக்கீங்க? பனையூர் பங்களா, நீங்க அரண்மனையில தான் இருக்கீங்க. நீங்க குடிசையில வாழ்ந்தாரு கிடையாது. நீங்க அரண்மனை வாசி. மாதம் மும்மாறி மழை பொழிகிறதா மன்னவா, பொழிகிறது அரசே அப்படின்னு சொல்றாள். நீங்க உங்க ஓட்டுநர் எங்கே காரை திருப்புறாரோ அங்கே செல்பவர். நீங்க தனிநபர் விமர்சனம் பண்ணக்கூடாது. முதலமைச்சர் ஆயிட்டீங்க, துணைவி இணைன்லாம் பேசுறீங்க, அதை பேசக்கூடாது. நான் பகிரங்கமா சொல்றேன், நீங்க துணை இணைன்னு யார சொல்றீங்க? இன்னைக்கு இவ்வளவு பெரிய அரசு விழாவுக்கு பவர் சென்டர் இல்லைன்னு சொல்றீங்களே. உங்களோட கும்மாளடிக்கூடிய நடிகை வந்தாங்களே, அவங்க பேர் என்ன? வந்தாங்களே, அவங்க யாரு? இந்த அரசு விழாவுக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு என்ன கேட்டகரி? அவங்களுக்கு துணையா இணையா? நாங்க பேச முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேசு. ஒரு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் மாலை நேர கல்லூரி திமுக பொதுக்கூட்டங்கள். அண்ணா அப்படி வளர்த்தார், கலைஞர் அப்படி வளர்த்தார். நேற்றைய கூட திரைப்பட இயக்குனர் டி ராஜேந்திர பேசிட்டு இருந்தேன், திமுக கொள்கை பொறுப்பு செயலாளர். நான் அவர்கிட்ட நேற்று மாலையில நிறைய நேரம் என்கிட்ட பேசினார் தொலைபேசியில். திமுக எவ்வளவு பேச்சாளர்கள் வளர்த்தேன், வெற்றி உண்டான். அவங்கெல்லாம் நாங்க எவ்வளவு சொன்னாரு ராஜேந்தர். எனக்கு வரக்கூடிய பேச்சாளர் பணம் கொடுக்கறது கூட நான் அவங்களுக்கு தான் செலவு கொடுப்பேன். நான் ராஜேந்திர அவர்களுக்கு, டி ராஜேந்திர அவர்களுக்கு நெல்லை இடைத்ததிலும் போதும் அருப்புக்கோட்டை இடைத்ததிலும் போதும் தங்கப்பாணி நின்றாரு. அதிமுக எதிர்த்து பஞ்சவர்ணம் நின்றாரு. நான் ராஜேந்திரத்துக்கு தொண்டர்படியா போயிருக்கேன். அந்த காலகட்டத்தில் இதை நினைவுபடுத்தி பேசணும். இப்ப திமுக எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டா, பேச்சாளர் யாரோ சில ஊடகவியாளர் ஒன்றும் தெரியாது 2 புஸ்தகத்தை படிச்சுட்டு கோட்டு சூட்டு போட்டு ஊடகவியாளர் கெடுத்து குடிச்சவர் ஆகிட்டேன். பேச்சாளரை வளர்ந்த திமுக. நாங்களாம் மதுரையில ஒரே நாள்ல பொதுக்கூட்டம், எம்ஜிஆர் காலத்துல 100 பொதுக்கூட்டம், மாலை நேரத்துல மாலை 5 மணிலிருந்து 7 மணிக்குள்ள 100 பொதுக்கூட்டம் நடத்திருக்கோம். பேச்சாளர்களாக வளர்ந்த இயக்கம், பேசிய ஆட்சி பிடிச்ச இயக்கம் திமுக. அதனால இவர் என்னமோ பெரிய பேச்சாளர் மாதிரி விஜய் சொல்றாரு துணை இணை. உங்களுக்கு துணை இல்லை, இணை இல்லையா? நீங்க அண்மையில கோவாவுக்கு சீமாந்தத்துக்கு ஒரு நடிகை வீட்டுக்கு போனீங்களே, என்ன பாசத்துல போனீங்க? நீங்க பர்சனல் பேசுனா நாங்க பேசுவோம், நாங்களும் பேசுவோம். அது இணையா துணையா?
அவங்களுக்கு நீங்க தனியா திருமண வாழ்க்கை முறையா இல்லாமல் நடத்திட்டு அவங்களுக்கு கர்ப்பத்தை கலைச்சிட்டு அவங்களுக்கு இன்னொருத்தர் திருமணம் முடிச்சு வச்சு அவர் மூலமா உருவாக்கின குழந்தைக்கு சீமான் தானே இப்ப அண்மையில போனீங்க. விஷயானந்துக்கு என்ன வேலை? நீங்க சொல்றீங்களே இன்னைக்கு 108 வேட்பாளர் பெற மனப்பாடமா சொல்லுங்க. சென்னையில 108 எம்எல்ஏ பெற சொல்லுங்க. சென்னையில உங்க கட்சியில வெற்றி பெற்ற 14 எம்எல்ஏ பெற சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க யாரால் உருவாக்கப்பட்டது எங்களுக்கு தெரியும். ஒரே காரணம், விடுதலை சிறுத்தைகள் நம்முடைய அமைப்புகள் எல்லாம் போய் நாங்க திமுகவோட நட்பு, இவருக்கு ஆட்சிக்கு ஆதரவுன்னு சொல்றத நான் நேற்றைக்கு சொன்னேன், இன்னைக்கும் சொல்லி நாளைக்கு சொல்லுவேன். வரலாற்று தவறு. என்ன கவர்னர் என்ன செஞ்சிருவாரு? கவர்னர் ஆட்சி வந்துடும். இந்தியாவிலே பிஜேபி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. கவர்னர் சட்ட நடைப்படி இந்த ஆட்சி இல்லை, விஜய் ஆட்சி அமைக்க முடியலன்னு சொன்னா அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? அமித்ஷா வேடிக்கை பார்த்தாரு. என்ன வேடிக்கை பார்த்தாருன்னா அவங்க திட்டம் இதுதான். அவங்க அருமையான ஒரு திட்டம் போட்டாங்க. சாதாரண திட்டம் இல்லை. விஜயன்ற மூலமாக தமிழகத்தை நிர்மூலமாக்க வேண்டும். தமிழகத்துடைய கலாச்சாரம், பண்பாடு, விவசாயம் அனைத்தும் அழிக்கப்பட வேண்டும். இது பிஜேபி மட்டும் போட்ட திட்டம் அல்ல. நீங்க இது ஒரு பெரிய சர்வதேச அளவில் போட்ட திட்டம். சாதாரண விஷயமா அந்த கவர்ச்சிகரமான இதை வச்சு அவங்க சாதாரணமா போடல. சர்வதேச அளவில் சியோனிசி அமைப்புகள் இருக்கு பாத்தீங்களா? வளரும் நாடுகளின் மாநில அரசியல் தங்களுக்கு சாதகமான பிம்பங்களை உருவாக்குவதில் வல்லவர்கள். நீங்க அவங்க மெயின் ஸ்கீம் மட்டும் இது மீடியாக்களை மட்டும் திமுக நம்புச்சு. சமூக வலைதளங்கள் ஆயிரக்கணக்கான வலைதளங்களை உருவாக்கியிருக்காங்க. உங்களுக்கு ஆதரவா சர்வதேச அளவுல உருவாக்கி சர்வதேச அமைப்புகள் இங்கே பொருளாதாரத்தை முதலீடு செய்து விவசாயத்தை அழித்து இங்கே மிகப்பெரிய ஒரு கார்பரேட் கலாச்சாரத்தை கொண்டு வர போறாங்க. இதுக்குதான் அவங்களுக்கு பேர் சொல்றாங்க, அழகா சொல்றாங்க, சர்வதேச நிதி மற்றும் மூலோபாய ஆதரவு. ஆரம்பம் முதலே விஜய்க்கு இருந்து வருதான். இந்த அமைப்புகள் தான், சியோசுனி சக்திகள் தான் நிலப்பரப்பதை கையகப்படுத்தி முதலில் அந்த மக்களின் பண்பாட்டையும் சிந்தனையும் மழுங்கெடுக்க செய்யுது. இப்போ கத்துறா பார்த்தீங்கன்னா டிவிக்கு ஒன்றும் தெரியல. நம்ம ஊர்ல முதல்ல சொல்லுவாங்க, ஆத்த கண்டியா அழகிற கண்டியா, ஆத்தையும் பார்த்துருக்க மாட்டான், அழகையும் பார்த்துருக்க மாட்டான், ஓ கத்துவேன். அது மாதிரி டிவிக்கு என்ன தெரியும்? 1967க்கு முன் தமிழகம் என்ன, 1967க்கு பின் தமிழகம் என்ன? அதனால இந்த சர்வதேச அடிப்படையில நீங்க டெல்லியில திடீர்னு பாத்தீங்களா, அண்ணா ஆசிரியர் ஒரு ஆள் உருவாக்குனாங்க. 15 ஆண்டுகள் தொடர்ந்து டெல்லியை காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருக்கு. வீழ்த்துறதுக்கு அவனால முடியல. நேரடியா பிஜேபியை டெல்லி மக்கள் ஒத்துக்கிறல. அப்ப அண்ணா ஆசிரியர் ஒருத்தர் பெரிய புனிதமான புத்தர் மாதிரி செதிச்சு உருவம் பண்ணி கொண்டு வராங்க. நான் லஞ்சத்தை ஒழிக்கிறேன் அப்படின்ட்டு வராது. இறக்குமதி செஞ்சது RSS தான். ஆனா அது தெரியாது, உங்களுக்கு மக்களுக்கு தெரியாது. இப்ப எப்படி விஜய போய் நம்ம போய் கொள்கையின் சிகரம் விடுதலை சிறுத்தைகள் போய் ஆதரிக்குது பாருங்க. பொது வாழ்க்கையில புனிதமான இயக்கம் பொதுவுடைமை இயக்கம் அவங்க போய் ஆதரிக்கிறாங்க. ஆதரிச்சு இன்னைக்கு முதல் நாளே கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இது மாதிரி அண்ணா ஆசிரியவை இறக்கி விட்டு அந்த அண்ணா ஆசிரியர் ஒருத்தர் தான் கெஜ்ரிவால். அவர் ஆட்சியை காங்கிரஸை வீழ்த்தணும், பிஜேபியால் நேரடியாக இறங்க முடியல. அப்ப அண்ணா ஆசிரியர் ஒருத்தர் காமித்து கதாநாயகனா காமிச்சு அங்கிருந்து கெஜ்ரிவாலை உருவாக்கி அந்த கெஜ்ரிவாலை ஒரு புனிதமான காட்டி அந்த கெஜ்ரிவாலவே பின்னாடி லஞ்ச ஊழல் பேரூழல் காட்டி அழிச்சிட்டு இப்ப டெல்லியில பிஜேபி ஆட்சி வந்துருச்சு. விஜயா தான். இப்ப திமுகவை வீழ்த்த முடியல. திராவிட இயக்கத்தை நேரடியாக சித்தாந்த ரீதியா மோத முடியல. அம்பேத்கர் இயக்கம் வலுவா வந்துகிட்டு இருக்கு. திருமாவளவன் போன்றவர்கள் வந்ததுக்கு பின்னாடி அம்பேத்கர் இயக்கம் வலுவா வந்துகிட்டு இருக்கு. பொதுவுடைமை இயக்கம் வலுவா தமிழ்நாட்டில் எப்பயுமே இருக்கு. 52ல ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு பெரிய கட்சி. திராவிட இயக்கம் வலுவா இருக்கு. அப்ப நேரடியாக மோதி பார்த்துட்டான், ஒண்ணுமே செய்ய முடியல. அப்ப என்ன செய்யறது? அப்ப நம்ம இப்படிதான் இறக்கணும். ஒரு கவர்ச்சிகரமான நடிகர், அவருக்கு சர்வதேச அளவுல இந்த யூடியூப்ல பாத்தீங்கன்னா நேரத்துல திருமாவளவன் அவ்வளவு தரக்குறவா எழுதுறாங்க வலைதளத்துல. அவர் ஆதரவு தெரிவிக்க போறாரு, அதுக்கு முன்னாடி எழுதுறான். இது பூரா அவங்க எழுத வைக்கிறது. அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. தமிழ்நாட்டில் திமுகவை தனிமைப்படுத்த வேண்டும்.
இன்னைக்கு மோடியே பேசியிருக்காரு. 30 ஆண்டு கால நட்புக்கு காங்கிரஸ் துரோகம் முதுகில் குத்தி விட்டது திமுகவை. மோடி பேசுறாரு. அப்ப காங்கிரசும் தவறு செய்கிறது. காங்கிரஸ் விஜயோட கள்ள கூட்டணி வச்சிருக்கு. எப்படி விஜய் வாழ்க்கையில கள்ள கூட்டணி வச்சிருக்காரோ அது மாதிரி காங்கிரஸ் விஜயும் கள்ள கூட்டணி. ஆனா அமித்ஷா எப்படி எனிவே எந்த வழியிலாவது எப்படியாவது எனக்கு இங்க வெற்றி பெற வேண்டும், அதான் அவங்க சூத்திரம். இப்ப அவங்க அவசரப்பட்டாங்க. விஜய் அவங்க ஆட்சியை கவிழ்த்துருவாரா கவர்னரு? நீங்க இன்னும் 2 நாள் விசிக்கு ஆதரவு கொடுக்கலன்னா, திமுக மதச்சார்பற்ற கட்சியில் ஆதரவு கொடுக்கலன்னா, அவங்க அண்ணா திமுகவை க்ளோஸ் பண்ணி அங்கிருந்து இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்களே. வேலுமணி எல்லா மணி அங்க 1 மணி தோத்து போயிட்டார் தங்கமணி. இப்ப இருக்கிறது வேலுமணி சிவி சண்முகத்தை வச்சு ஆதரவு கொடுத்துருப்பாங்க. அவங்க ரெடியா இருக்காங்க, அவங்க கொத்தடிமையா இருக்காங்க. ஏற்கனவே கொத்தடிமை ஆயிட்டாங்க. எல்லா வழக்கு, அன்புமணி மேல சிபிஐ வழக்கு, சிவி சண்முகம் மேல வழக்கு, வேலுமணி மேல வழக்கு, எடப்பாடி பழனிசாமி மேல வழக்கு. யாரும் அவங்கள மீற முடியாது. அண்ணா திமுக இந்த தடவை க்ளோஸ் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. 101 இடங்களில் டெபாசிட் போச்சு, கட்சி ஒண்ணும் இல்லாம போச்சு. அப்ப அவங்க அதிமுக க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்ப அவங்க நோக்கம்னா திமுகவையும் க்ளோஸ் பண்ணணும், காங்கிரஸ் பிரிக்கணும். பிரிச்சுட்டாங்க காங்கிரஸ், கூட்டணியும் பிரிச்சுட்டாங்க. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, திமுகவோட நாங்க நட்பு, ஆனா ஆதரவு விஜய்க்குன்றீங்க. நாளைக்கு உள்ளாட்சி தேர்தல் வருது, இந்த ஆட்சி எதிர்த்து தானே பிரச்சாரம் பண்ணி மக்கள்கிட்ட வாங்க கேட்கணும். திமுக கூட்டணியில இருந்து எப்படி நீங்க விஜய் எதிர்த்து ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு நீங்க வாக்கு கேட்பீங்க? நாடாளுமன்ற தேர்தல் வருது, விஜய் ஆதரிச்சுட்டு அவர் ஆட்சியின் தவறுகள் எல்லாம் ஆதரிச்சுட்டு திமுகவோட எப்படி நட்பு தொடரும்? அவசரம், இந்த அவசரமே தேவையில்லை. விஜய் யாருன்றதை தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்களா தமிழ் பாட்டு 3 இடத்துக்கு போயிருச்சு. இன்னைக்கு அவருடைய நடவடிக்கை அனைத்தும் எடுத்த உடனே சொல்றாரு ஒண்ணுமே இல்லை, இது பிஜேபி பாணி. பிஜேபி என்ன சொல்றாங்க, மோடி 15 வருஷமா 12 வருஷம் ஆச்சு ஆட்சிக்கு காங்கிரஸ் 50 ஆண்டு காலம் சிதைச்சிட்டு போயிட்டாங்க. எல்லாமே பொருளாதாரம் அனைத்தையுமே சிதைச்சிட்டு போயிட்டாங்க. அதை நாங்கள் சரி பண்றதுக்கு எங்களுக்கு நாளாயிருச்சு. அதே வசனத்தை தான் இருந்து அவர் யாரான்னு தெரிஞ்சுக்கிறீங்க. மோடி என்ன சொல்றாரோ, அமித்ஷா என்ன சொல்றாரு, 50 ஆண்டு காலம் சுதந்திர இந்தியாவில் எல்லாத்தையும் நாசப்படுத்திருச்சு காங்கிரஸ், ஒண்ணுமே இல்லை, நாங்க அதை வளப்படுறதுக்கே எங்களுக்கு நாள் சரியா போச்சு. 12 வருஷம் ஆகி இப்ப விஜய் என்ன சொன்னாரு, முதலமைச்சர் பிப்ரவரியில பட்ஜெட்ல நம்முடைய ஸ்டாலின் சொல்றாரு, அன்றைய முதலமைச்சர் 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, வளர்ச்சி திட்டங்கள் இருக்கு. இந்தியாவிலே தமிழ்நாடு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய திறமையால், நுட்பத்தால், அனுபவத்தால், நுணுக்கத்தால், ஆற்றலால், ராஜதந்திரத்தால் ஒன்றிய அரசு நம்மை வஞ்சித்த போதும் தமிழகம் இன்றைக்கு இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதாரத்தில் மாநிலத்தில் இருக்கிறது. 10 லட்சம் கோடின்றது வரையறுக்கு உட்பட்டு அனுமதிக்கப்பட்ட அளவுதான். உங்க விஷயத்துக்கு 15 லட்சம் 20 லட்சம் வாங்க முடியாது. விஜய் தானா கூனாக்கு எதுவும் தெரியாம அலைய போறாங்க. அனுமதிக்கப்பட்ட வளர்ச்சி திட்டங்களை பார்க்கணும். எதற்காக இந்த 10 லட்சம் கோடின்றதை பார்க்கணும். இப்ப சட்டசபையில போய் தலைமைச் செயலகத்துல போய் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்றதுக்கு முன்னாடியே ஜகா வாங்குறீங்க. ஜகா விஜய் ஏன் ஜகா வாங்குறீங்க? உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? பொருளாதாரத்தை பத்தி என்ன தெரியும்? சட்டசபையில் 0 ஹவர்ஸ் பத்தி கேள்வி நேரத்துல என்ன பேச போறேன்னு பார்க்க போறோம். உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு நடிகரை கொண்டு வந்து நாடாட விட்டா என்ன தெரியும்? பட்ஜெட்டை பத்தி தெரியுமா? நிதிநிலையை தெரியுமா? சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தெரியுமா? சிங்கப்பெண் சிங்கப்பெண்ணேன்னு பாட்டு படிக்க வேண்டியதான். சிங்கப்பெண் ஒண்ணு படைய அமைச்சிருக்காராம். அந்த படைய தாவேக்காரங்களுக்கு பாதுகாப்பா போடுங்க. ஏன்னு கேளுங்க, தாவேக்கா மாவட்ட செயலாளர் தான், நாமக்கல் மாவட்ட செயலாளர், மாவட்ட மகளிர் அணி தாவேக்கா மகளிர் அணி வீட்டுல போய் திருமணமாகி குழந்தைருக்கு, இவருக்கு திருமணமாகி குழந்தைருக்கு இரவோட வீட்டுக்குள்ள போய் மாட்டினவர் அவர் தான். சிங்கப்பெண் தற்கொலைப்படை யாருக்கு? தற்கொலைப்படையா பாதுகாப்படையா? அது யாருக்கு போடணும்? தாவேக்காரங்களுக்கு போடுங்க. அவங்க மகதான் அவினாஷ் எம்எல்ஏ. நீ அந்த அளவுக்கு பெண்களை பாதுகாக்கிற ஒரு பரிசு. உங்க அப்பா இறங்கினார்ல 100 வீட்டுல போய் 100 வீட்டுக்குள்ள பூந்தார்ல, அதுக்கு உனக்கு பரிசு எம்எல்ஏ பதவி. நீங்க பெண்களை பாதுகாக்க போறீங்க. மது ஒழிக்கிறதுக்கு படை பனையூர்ல இருந்து ஆரம்பிங்க.
மது ஒழிப்பு படையை பனையூர் பங்களால இருந்து ஆரம்பிக்கும் அந்த படையை. தான் தற்கூரிகள் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. 10 ரூபா பாட்டு செந்திலை பத்தி பாடினீங்க, செந்தில் பாலாஜிய. இப்ப இந்த குடிமகன் இருக்காங்கல்ல, நம்ம ஆளுக்கு என்ன சொல்லணும்னா, டாஸ்மாக் போங்க, இன்னையிலிருந்து விஜய் வந்துட்டாரு, எம்ஆர்பி ரேட் என்ன இருக்கு அதை மட்டும் வாங்குங்க, 10 ரூபா கூட கொடுக்காதீங்க. கூட கொடுத்தா அவங்க விஜய்க்கு போன் பண்ணுங்க. அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான ஆட்சி நடத்த போறாரு. என்ன பேசுறாரு? அரசு விழாவில் என்ன பேசணும், என்ன செய்யணும்? நாடு ஒரு சாபக்கேடா போயிட்டு இருக்கு. விவரமான கட்சிகள், இடதுசாரி கட்சி எல்லாம் அப்பொழுக்கப்பட்ட தியாகமான கட்சி, அவசரப்பட்டிருக்க வேண்டியதில்லை. என்ன அந்த கவர்னர் ஆட்சி என்ன செய்ய முடியும்? அடுத்த சட்ட நடவடிக்கை தானே போவாரு. வேற என்ன பண்ண முடியும்? எதுக்கு இவ்வளவு அவசரம்? அவர் யாருன்னு காட்டிட்டாருல, பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சுல. மகளை தண்ணி தண்ணி எடுக்கிற குளத்துல பார்த்தா, மாமியாவை குளத்துல பார்த்தா மகளை போய் வீட்டில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னுவாங்க அந்த காலத்துல. பொண்ணுடைய அம்மா பொண்ணு பார்க்க போகும்போது அவங்க அம்மா குளத்துக்கு வந்துட்டு பார்த்தா, அவங்க அம்மாவை பார்த்தாலே மகளை வீட்டில் பார்க்க வேண்டிய அவசியம் விடுவாங்க. நூலை போல சேலை. அது மாதிரி விஜய்க்கு இன்னைக்கு முதல் நாளே பார்த்துட்டு அவர் யார் யாருன்னு. அவர் 2 நாட்களாக அவர் அவங்க கோபமானாங்க ராகுல் வர்றது. அப்புறம் அவங்களே அதை ஒத்துக்கிட்டாங்க. ஆமா, ராகுல்லாம் வந்தா தான் நம்புவாங்க மக்கள், தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தணும்டா. பெப்பே, அதாவது பெப்பே, உனக்கும் பெப்பே, உங்க அப்பனுக்கும் பெப்பே, உங்க ஆத்தாக்கும் பெப்பே, உன் தாத்தாக்கு பெப்பே மாதிரி விஜய் எல்லாத்துக்கும். ராகுலுக்கு பெப்பே, அவர் பப்பு, அதனால அவருக்கு பெப்பே. பப்புனால இன்னைக்கு வந்திருக்கு. நீ மதச்சார்பற்ற கூட்டணி சொக்கத்தங்கும் சோனியா என்று அழைத்த கலைஞர் எங்கே? 2 முறை காங்கிரஸ் கட்சிக்காரரையே பிரதமர் அவங்கள ஒத்துக்கல பப்புவ. வாங்க ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லி அழைச்ச ஸ்டாலின் எங்கே? நன்றி கெட்டத்தனம் இல்லையா? இன்னைக்கு ஒரு கூத்து நடிகருக்கு நீங்க பதவி ஏற்புக்கு வர்றீங்கன்னா, அப்ப இந்தியாவில் நீங்க எப்படி மதச்சார்பற்ற கூட்டணி, இந்தியா கூட்டணி முன்னெடுக்க போறீங்க? இவர் இறக்குமதி செய்யப்பட்டது பிஜேபி 102வது அமைப்பு தாவேகா. இந்த அமைப்பை நம்பலாமா? நாடு நாசமா போகுது. இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் நமக்கெல்லாம் உண்டு, நிறைய பொறுப்பு உண்டு. கடந்த காலத்திலே களத்தில் நின்று போராடி இருக்கிறோம். இப்ப நிறைய போராட்டங்கள் வரப்போகுது. ஒரு சர்வதேச கும்பல்களால், கார்பரேட்டுகளால், இந்துத்துவாவால் இறக்கிவிடப்பட்டவர். நீங்க இப்ப நம்முடைய முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் இருந்தபோது இந்துத்துவ சக்திகள் மாலை 6 மணிக்குள் தீபம் திருப்பரங்குன்றத்தில் ஏற்ற வேண்டும் என்று போராடினார்கள். நீதிமன்ற தீர்ப்பை 6 மணிக்குள் அமுல்படுத்தவில்லை என்றால் எனக்கு பாதுகாக்கக்கூடிய மத்திய காவல் படையை அனுப்பேன் ஒரு நீதிபதி பேசினார். அதற்குள்ளாக காடேஸ்வரா போன்ற இந்து முன்னணியினர் அங்கே குவிந்தார்கள், மலையில ஏறினாங்க. இந்த நெருக்கடியை ஜோசப் விஜய்க்கு தருவார் நினைக்கிறீங்களா? இதுல இருந்து அவர் யாராலும் பாருங்க. இப்ப நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு, நம்முடைய ஜிஆர் சாமிநாதன் தீர்ப்பு இருக்கு. காடேஸ்வரனோ நீதிபதியோ அந்த தீர்ப்பை அமல்படுத்தக்கூடி நம்முடைய ஸ்டாலின் அரசு கொடுத்த நெருக்கடியை கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அதுல இருந்து ஒரு தெரிஞ்சுக்கிறது ஒரு யார் யார். அதனால அவர் இன்றைக்கு பதவியேற்றது தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரானது, தமிழ் மொழிக்கு எதிரானது, தமிழ் பண்பாட்டுக்கு எதிரானது. தூய சக்தி என்ற பெயரால் ஒரு அழிவு சக்தி, கடந்த கால திராவிட இயக்கம் ஆக்கி வச்சிருந்த ஆக்க சக்திகளை அழிக்க வரக்கூடிய அழிவு சக்தி. இந்த அழிவு சக்தி இன்றைக்கு கருப்பு அத்தியாயத்தை தமிழகத்தில் தொடங்கி இருக்கிறது. வெகு விரைவில் ஆட்சி கட்டிலிருந்து அவர் இறங்கும் வரை எங்கள் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் போராடும். நன்றி சார். நன்றி.